வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா மில்கில் எப்படி ஒரு வெரைட்டியாக ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்றது, அதை எப்படி ஆரோக்கியமாக நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சோயா மில்க் நான் எப்படி ஹோம்மேட் சோயா மில்க் எப்படி பண்ணுறதுன்றத ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அது வேணும்னா அதை அந்த லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இது ஹோம்மேட் பாதாம் மிக்ஸு தான். இது உங்களுக்கு ஹோம்மேட் பாதாம் மிக்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை ரெடிமேட்லேயே பாதாம் மிக்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் நான் போடுறது பனக்கற்கண்டு. பாதாம் மிக்ஸ் பனக்கற்கண்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சோயா மில்க் வச்சு பண்ணுறதுனால இன்னுமே அது ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது சூடாகவும் பரிமாறலாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு பால் எடுத்து வச்சு சில்லுனாகவும் நம்ம பரிமாறலாம். இது இப்போது பாதாம் மிக்ஸு எல்லாமே வந்து எப்படி நம்ம ஹோம்மேடாக பண்ணுறதுன்றதுலே பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க்காக நம்ம இதை கொடுக்கலாம். ஈவினிங் அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேயோ இல்லை மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறச்சோ கூட அவங்களுக்கு இந்த ட்ரிங்க்கை கொடுத்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு எப்படி பிடிக்கிற மாதிரி டேஸ்டியாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதோ நம்மளுடைய பனக்கற்கண்டு போட்ட பாதாம் மிக்ஸ் சோயா பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன, அடுத்து நம்ம பார்க்க போகிறது குல்குந்த் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரிங்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். குல்குந்துலேயே ஸ்வீட்டும் இருக்கும், அதனால் ஸ்வீட் அதிலே இருக்கிறதே போதும்னா அதே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ குல்குந்தை வந்து ஒரே ஒரு ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய குல்குந்து சோயா மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது ஹாட்டாக போட்டு குடித்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கு சளியெலாம் இருக்கும் போது இது ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இது அவங்களோட நெஞ்சு சளியெலாம் எடுக்கிறதுக்கு சில்லுன்னு வேணாலும் சில்லுன்னு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சோயா ட்ரிங்க் ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரோஸ் சிரப் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு சுகரோ ஹனியோ இல்லை பனக்கற்கண்டு எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஐஸ் க்யூப் போட்டு நல்லா சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணலாம். இதை அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ரான் போட்ட ஒரு மில்க்கு. சாஃப்ரான் ஆல்ரெடி நீங்கள் ஹாட் மில்கில் போட்டு வச்சுருந்தாலும் ஓகே. இப்போ அப்படியே எடுத்து போடுறேன். அது கொஞ்சம் நேரம் ஆகணும்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். சாஃப்ரானுக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இதில் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுத்தோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நம்ம பால் ஆட் பண்ணிடலாம், சோயா பால். நம்ம சோயா மில்க்கு வச்சு ஒரு 4 விதமான
ரெசிபி பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பாலை அவங்க விரும்புகிற மாதிரி விதத்தில் டேஸ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம கொடுக்கலாம். இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.